அப்பா, ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. அவரு பேக்கரி வச்சிருக்காரு. நல்ல வருமானம். பேச்சு வாக்குல அவரே தான்ப்பா சொன்னாரு, என் பேக்கரி மேல கேஸ் இருக்கு, நீங்க ஆஜராகி அந்த கேஸ எனக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்தா உங்க சிஸ்டரை கல்யாணம் பண்ண ₹1 கூட வரதட்சணை கேட்காம மொத்த கல்யாண செலவையும் நானே பாத்துக்கிறேன், 5 பைசா கூட நீங்க செலவு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா. அடேங்கப்பா, எவ்வளவு நல்ல மனசு. அப்போ அபி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான்மா. பாத்தியா தெய்வனே, என் மகளை இத்தனை நாளா என் மனசுல இருந்த சுமையை எப்படி இறக்கி வச்சுட்டான்னு. அனு என் பொண்ணு இல்ல தெய்வனே, பையன். என்னால முடியாததை அவ செஞ்சுட்டா பாரு. அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? கேஸ் எதுவும் ஜெயிச்சியாமா? ஆமாப்பா, உங்க பொண்ணோட கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். என்னப்பா நீங்க கேஸ்ல ஜெயிச்சாதான் ஸ்வீட் தரணுமா என்ன? அபிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா இதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இந்தாங்கப்பா, எடுத்துக்கோங்க. குடுமா குடுமா, மனசு இனிக்கிற மாதிரி வாயு இனிக்கட்டும். ஏன் அனு, பேக்கரி வச்சிருக்காருன்னு சொன்னியே, அந்த பையன் பார்க்கறதுக்கு லட்சணமா தானே இருப்பாரு? நம்ம அஜித் விஜய் மாதிரி பார்க்க ஸ்மார்ட்டா சூப்பரா இருப்பாருமா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாமா ஆசை. ஏமா, தைய மிஷின் மிதிக்கிற உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். இதுல பையன் எப்படி இருக்கான்னு வேற கேக்குறியா? ஏன் பையன் கருப்பா அழகா இல்லனா உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா என்ன? உங்க அம்மா கிடக்குறா விடுமா. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லுமா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பா, அவங்க ரெடியா தான்ப்பா இருக்காங்க. நான் தான் அடுத்த முகூர்த்த தேதியில பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். ஓ, நீயே தேதியும் குறிச்சிட்டியா? சூப்பர்மா. என் பொண்ணுன்னா நீ தாமா என் பொண்ணு. பாரு எப்படி உங்க அக்கா. இப்படி ஒரு அக்கா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. வேண்டாங்கா. ஏன்? ஓ, நான் சொன்னதே உனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி தான்ல, அப்புறம் எதுக்கு ஸ்வீட்டு? அட, முகத்துல கல்யாண காலம் இப்பவே வந்துருச்சு. கடவுளே, அக்கா ஏன் என் கல்யாண விஷயத்துல இவ்ளோ அவசரப்படுது? நான் போயிட்டா அப்பாவை யாரு பார்த்துப்பா? அப்பாவோட ஹெல்த்தை பத்தி இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அபி, என்னம்மா அப்படியே சில மாதிரி நிக்கிற? உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாம்மா. இங்க பாரு அபி, ஏதோ அனுவால நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். உன் நினைப்பெல்லாம் நீ வாழ போற வீட்டை பத்தி தான் இருக்கணும். சரியா? அவ எங்க இருப்பா? சரி, விசாரிப்போம். அவளை பார்க்காம கோவிலை விட்டு போக மாட்டேன். எங்க அவளை காணோம்? சிந்தாமணி,
அண்ணி நீங்க எப்படி அண்ணி இங்க வந்தீங்க? இந்த கேள்வியை ஒண்ணு பார்த்து நான் தான் கேட்கணும். டாக்டர் பார்க்க போறேன்னு தானே சொன்ன, நீ என்ன கோவில்ல வந்து நிக்கிற? அது வந்து அண்ணி டாக்டர் பெங்களூர் போயிட்டாராம். அதான் கோவிலுக்கு வரலாமேன்னு வந்தேன். அச்சச்சோ. சீதா இவளை மட்டும் பார்த்தா கோவில்லயே சம்பந்தம் பேச ஆரம்பிச்சிருவா. அது நடக்கவே கூடாது. ஐயோ. சிந்தாமணி, விநாயகருக்கு அருகம்புல் வைக்காம விட்டுட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணி விநாயகருக்கு எருக்கம்பூ சுண்டல் அருகம்புல்னு சேர்த்துதான் வைக்கணும். தனியா அருகம்புல் மட்டும் வைக்க கூடாது. அதுல எந்த பலனும் இல்ல. நம்ம விநாயகரை இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வாங்க. அவளும் அம்மன் சன்னதிக்கு தான் முதல்ல வருவா. 2 பேரும் நேருக்கு நேர் பாத்துக்க வாய்ப்பு இருக்கே. அண்ணி வாங்க முதல்ல அரச மரம் சுத்தலாம். ஷோ, முதல்ல அரச மரத்தை சுத்தக்கூடாது, அம்மனை தான் கும்பிடணும். வா. அண்ணி அண்ணி முதல்ல அரச மரத்தை சுத்திடலாம் வாங்க. இல்ல சிந்தாமணி, நானே கவனம் இல்லாம உன் கூடவே வந்துட்டேன். முதல்ல அம்மனை தான் தரிசிக்கணும். வா வா. நமஸ்காரம்மா. வணக்கம் சாமி. ஆத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆத்துல ஐயா தம்பி எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஐயோ இங்க வராளே. தம்பி பேருக்கு தானே அர்ச்சனை? ஆமா சாமி, இந்தாங்க. சாமி கொஞ்சம் அர்ச்சனையை சீக்கிரமா பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்கோ. நீங்க சொல்ற மாதிரியே நல்ல டைம் எடுத்து அர்ச்சனை பண்றேன். அட கடவுளே, நான் ஒண்ணு சொன்னா இந்த ஆளு ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரே. அம்மா தாயே, என் மனசு குளிரும்படிதான் எல்லாமே எனக்கு நடக்குது. அதே மாதிரி சந்தோஷ் சஞ்சீவ் வாழ்க்கையிலையும் அவங்க மனசுப்படி அவங்க பாக்குற பொண்ணுங்களே வாழ்க்கை துணையா அமையணும் தாயே. அதுக்கு உன் அனுக்கிரகம் வேணும் தாயே. நான் பூ மிதிக்கிறேம்மா. வாங்கும்பா. யார் பேருக்கு அர்ச்சனை? அக்கா பேருக்கு. அனுராதா நாபியகா ஷேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய ஜாதாம் ஷேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயு ஆரோக்கிய ஜாதாம் பட்டம் மனந்திரிகா சிவாகா. அம்மா, எனக்கு எல்லாமே என் அப்பா தான். உன் அருளால எங்க அப்பா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. ஆனா எங்க அப்பா வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. எங்க அக்காக்கு ஒரு நல்ல கேஸ் கிடைக்கணும், அப்பதான் அப்பா ஓய்வு எடுக்க முடியும். அதனால அக்காக்கு ஒரு நல்ல கேஸா கிடைக்கணும். அப்படி மட்டும் கிடைச்சிட்டா நான் உன் சன்னதிக்கே வந்து பூக்குழியில இறங்குறேன் தாயே. ஐயோ எதிரிலே நிக்கிறானே. ஐயோ போயண்டி. அப்பாடா. இந்தாங்கம்மா, கண்ணில் ஒத்திக்குங்கோ. அண்ணி அம்மா தாயே, எங்க போயிட்டா? இருந்தாலும் இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து
நேரத்தை கடத்திட்டு தான் வெளியில போகணும். பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கிலி பவா சேமமா இருக்கும். அண்ணி கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு போலாம். அப்பாடா. சரி அண்ணி போலாம் வாங்க. அம்மா கடை கிடைச்ச அடுத்த வாரத்திலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், சரியா? அந்த வக்கீல் மேடத்தை கெஞ்சி கூத்தாடி நம்ம கேஸ் நடத்த சொல்லிருக்கேம்மா. டேய், அந்த வக்கீல் முதல்ல கேஸ ஜெயிக்கிட்டுண்டா. எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கும்னு தோணலடா. எப்ப கடை கிடைச்சு எப்ப உன் கல்யாணத்தை நடத்துறது எல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். ஈஸ்வரன் இல்லம்மா, ஈஸ்வரி. அந்த வக்கீலு ஈஸ்வரி மாதிரிமா. அந்த ரவுடிங்களை அப்படியே குத்தி கிழிச்சு நம்ம கடைய நமக்கே வாங்கி கொடுத்துருவாங்க பாரு. டேய், அப்படி மட்டும் நடந்துட்டா அந்த ஈஸ்வரி தலைமையிலே உன் கல்யாணத்தை நடத்திடுவேன்டா. டேய், என்னடா பண்ற? போமா, எனக்கு வெக்கமா இருக்குமா. உனக்குன்னு பிறந்தவ எங்க இருக்காளோ, எப்ப வருவாளோ? கலீஜான இடம். இங்க யாராவது என்ன பார்த்தா என் இமேஜே போயிடும். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும். என் நேரம் இங்கெல்லாம் என் கால் படணும்னு அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ வக்கீல் மேடம். அம்மா அம்மா, நான் சொன்னேன்ல அந்த ஈஸ்வரி. அவங்கதான். வாங்க தாயி, உட்காருங்க. இல்ல இருங்க, ட்ரெஸ் அழுக்காக போகுது. ஏதாவது எடுறா, துடைக்கலாம். அந்த பேப்பர் எடு. தாயி, இப்பதான் என் பையன் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தான். உட்காருங்க உட்காருங்க. பாத்து பாத்து உட்காருங்க. அம்மா, சுட சுட சமோசா சாப்பிடுறீங்களா? குடுமா, மொத்தமா குடு. என்ன தாயி அப்படி பாக்குற? சமோசா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிடு தாயி. இல்ல, நான் கண்ட நேரத்துல கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் வேண்டாம். ஆமா, வீட்ல உங்களை தவிர வேற யாரும் இல்லையா? நானும் என் மகனும் மட்டும்தாம்மா இருக்கோம். எங்க அக்கா மதுரையில இருக்கா. அவளுக்கும் புருஷன் பிள்ளைகன்னு யாருமே இல்லம்மா. ஆனா அங்க எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குமா. ஆனா இந்த லூசு பையனுக்கு அங்க இருந்தா கல்யாணம் ஆகாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்கேன். கடைய இந்த ரவுடி பசங்க அடிச்சு புடுங்கிட்டானுங்கம்மா. அத வச்சு இவன் கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருந்தம்மா. மா, நீதாம்மா அந்த கடையை எப்படியாவது எங்களுக்கு வாங்கி தரணும். நான் கேஸ்ல ஜெயிச்சு கடையை வாங்கி தரதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா திரும்ப அந்த ரவுடிங்க பிரச்சனை பண்ண என்ன செய்வீங்க? உங்க பையனுக்கும் அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் இல்ல. அவங்க கோவத்துல உங்க பையன் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அம்மா, அதுக்கப்புறம் கடையை மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என் ராசாவுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உசுரோட இருந்து என்ன தாயி பிரயோஜனம்? அப்படின்னா என்னதான் தாயி பண்றது? கடை வேண்டான்னு சொன்னா இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க?
சாகுற வரைக்கும் இவன் இப்படியே ஒண்டி கட்டையா தான் வாழணுமா? கடவுளே. ஏமா நீங்க கவலைப்படுறீங்க? அந்த கடையை உங்க பையனோட கல்யாணத்துக்காக தானே கேக்குறீங்க. கடையை விட்டுருங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன தாயி சொல்ற? அவனுக்கு நான் பார்க்காத பொண்ணே இல்ல. பையன் கருப்பா இருக்கான், அழகா இல்ல, கேன என்னாட்டு இருக்கான்னு சொல்லி எவனுமே அவனுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நீ எப்படி தாயி அவனுக்கு பொண்ணு பாப்ப? நீ கேட்டா பொண்ணு தருவாங்களா தாயி? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? நான் உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன். அந்த பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். என்னெல்லாம் யாருமே கட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவல. சரிடா. உங்க பையன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே போதும். அதெல்லாம் எதுக்குமா? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நான் அந்த பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாண செலவை நானே பண்ணி மகராசி மாதிரி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டேன். குட். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இங்க இருக்க வேண்டாம். உங்க சொந்த ஊருக்கு போய் அங்க கடை வச்சு கொடுத்தன பண்ணிக்கோங்க. நீ வேறமா, என் பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க சொந்த ஊருக்கே போயிட மாட்டோம். அப்புறம் அந்த பொண்ணு கூட டெய்லர் தான், நல்லா தெப்பா. உங்க ஊர்லயே அவளுக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் வருமானம் வரும்ல. அதுக்கு என்ன தாயி, பண்ணிட்டா போச்சு. அம்மா அம்மா ஒரே கடையா வச்சுக்கலாமா? அந்த பொண்ணு ஒரு பக்கம் தைக்கட்டும், நான் ஒரு பக்கம் சமோசா விக்கிறேன். 2 பேரும் கிட்ட கிட்ட பக்கத்திலேயே இருப்போம்ல. தனித்தனியா கடைய போட்டு எங்களை பிரிச்சிடாதீங்க. ஆசைய பாரு. டேய், வீட்ல ஒன்னா இருந்தா பத்தாதா? கடையில வேற ஒன்னா இருக்கணுமா? சரி சரி, உன் ஆசைய நான் ஏன் கெடுக்க போறேன்? ஒன்னாவே கடை வச்சு கொடுத்துறேன், போதுமா? நல்ல அம்மா. சரியான லூசு குடும்பம். அவளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஏன் தாயி, அந்த பொண்ணுன்னு சொன்னீங்களே, அவங்க எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்க? எங்க வீட்ல தான் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்க வீட்லனா உங்க வீட்ல வேலை பாக்குதாமா? இல்ல, அவ வேலைக்காரி இல்ல, என் தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சியா? என்னம்மா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஏன் தங்கச்சி தான். ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன தாயி இப்படி சொல்ற? நீங்க எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. நீங்க போய் உங்க தங்கச்சிய என் பிள்ளைக்கு என்னால நம்பவே முடியல. நான் தான் சொல்றேன்ல, நீங்க நம்பிதான் ஆகணும். என் தங்கச்சிக்கு பணம், படிப்பு, அழகு இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவளுக்கு நல்ல குணம் இருந்தா போதும் தான் சொல்லுவா. என் பையனை பார்க்காத வரைக்கும் சரி, பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டா சொல்ல மாட்டா. அவன் நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க, சரியா? சந்தோஷம் தானே? சந்தோஷம் என்ன தாயி? பல நழுவி பால்ல விழுந்தா கூட பரவாயில்ல, தேன்ல எல்லாம் விழுந்திருக்கு. நாங்க அதை வேண்டான்னு விட்டுருவோமா? நாளைக்கே நல்ல நாளை பார்த்து பொண்ணு பார்க்க வந்துடுறோம் தாயி. அம்மா, நாளைக்கு என்னம்மா? நாளைக்கு இன்னைக்கே இப்பவே போலாமா? 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 வாமா எம்மா, வாமா, யோசிக்காதம்மா.